மணி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணியின் இல்ல திருமண விழா சேலத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி சென்னையில் இருந்து சேலத்திற்கு விமானம் மூலம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு ஜி.கே. மணி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். சொத்து தகராறு காரணமாக தம்பியின் மீது டிராக்டர் ஏற்றிய நிலையில் சுதாகரித்து கொண்ட தம்பி டிராக்டரின் முன் பக்கத்தை பிடித்து தொங்கியபடியே சென்றது. அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை அடுத்த பெருமாள்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேலன். இவருடைய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி வெள்ளவீடு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவருக்கு ஒரு அக்கா ஒரு தங்கை என மொத்தம் 4 பேர் உள்ள நிலையில் அக்கா தங்கை ஆகியோருக்கு 50 சென்ட் நிலம் என 2 பேருக்கும் பங்கை பிரித்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் மீதமுள்ள சுமார் 2 ஏக்கர் நிலத்தை தான் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அபகரித்து கொண்டு தனக்கு தராமல் அழைக்கழிப்பதாக வடிவேலன் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இந்நிலையில் வயல்வெளியில் பணி செய்து கொண்டிருந்த போது டிராக்டரை ஓட்டி வந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் பேச சென்றபோது கிருஷ்ணமூர்த்தி டிராக்டரை நிறுத்தாமல் தம்பி வடிவேலன் மீது டிராக்டரை ஏற்றி கொள்ள முயன்றுள்ளார். இதையடுத்து அங்கு இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்குமாறு தனக்கும் தனது குடும்பத்துக்கும் பாதுகாப்பு அளிக்குமாறும் வடிவேலன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் அருகே பணம் கேட்டு தொந்தரவு செய்த மகனை பெட்ரோல் ஊற்றி தாய் கொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த தொடுக்காடு நமச்சிவாயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது தாய் ஜெயந்தி தொடுக்காடு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். அப்போது ஜெயந்திக்கும் அதே தொழிற்சாலையில் பணியாற்றும் சூப்பர்வைசருக்கும் கள்ள தொடர்பு இருப்பது கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வரவே இதை கண்டித்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு தனது தாயிடம் கிருஷ்ணமூர்த்தி தொழில் செய்ய உள்ளதால் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். பின்னர் காலையில் யாரும் இல்லாத சமயத்தில் தூங்கிக் கொண்டிருந்த மகன் மீது ஜெயந்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி தீ வைத்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த கிருஷ்ணமூர்த்தி நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல துறைகளில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசின் நிதி ஒப்புதல் கிடைக்கும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குனர் M.A. சித்திக் பேட்டியளித்துள்ளார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குனர் M.A. சித்திக் தலைமையில் மதுரையில் அமைய உள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோ ரயில் இயக்குனர் சித்திக், மதுரையில் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் 11,368 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழக அரசின் பரிந்துரையின் கீழ் மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்று மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அமைய உள்ளது என்றார். இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு குடிநீர், மின்சாரம் மற்றும் பாதாள சாக்கடை உள்ளிட்டவற்றை மாற்றம் செய்வதற்கான திட்டம் குறித்தும் அதற்கான முன் நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்றார். பெறப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கிடையே இந்த திட்டத்திற்கான முதற்கட்ட பணிகள், குறிப்பாக நில ஆர்ஜிதம் செய்வதற்கான திட்டப்பணிகள் மற்றும் எலக்ட்ரிசிட்டி பவர் லைனு, அந்த வாட்டர் லைனு, சிவர் லைனு போன்ற யூட்டிலிட்டிஸ்களை ஷிஃப்ட் செய்வதற்கான திட்டம் உருவாக்குவது, அதுக்கு தேவையான முன் நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இன்று சென்னையிலிருந்து நாங்கள் இங்கே மதுரைக்கு வருகை புரிந்து இங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் முனிசிபல் கமிஷனர், அடிஷனல் கூடுதல் ஆட்சியர் மற்றும் இதர
மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அவர்களிடம் ஒரு கலந்து ஆலோசனை செய்து இந்த திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். நெல் குவிண்டலுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் வரும் பட்ஜெட்டிலேயே அறிவித்திட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில குழு கூட்டம் கடலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம், முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் நெல்லுக்கு குவிண்டால் 2500 ரூபாயும் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்த நிலையில் தற்போது வரை அறிவித்த தொகை வழங்கவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். எனவே தற்பொழுது பட்ஜெட்டில் அறிவித்து இதனை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு ஏராளமான வாக்குறுதி. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2500, கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 தருவோம் என்று சொல்லி அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்து 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னும் ஓராண்டு தான் பாக்கி இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அந்த வாக்குறுதியை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றாதது விவசாயிகள் மத்தியில் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை. இப்போது கடந்த ஆண்டு இப்போது அறிவிச்சிருக்கிற விலை உட்பட சேர்த்தா சன்ன ரகத்துக்கு 2430, மோட்டார் ரகத்துக்கு 2405 என்பதுதான் தமிழ்நாட்டில் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு விலை என்பது. அதனால இப்போ இது கொஞ்சம் ஒரு 70 ரூபா 95 ரூபா என்பதுதான் பாக்கி இருக்கு. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது 2500. இந்த 4 வருஷ காலத்தில் உரத்தினுடைய விலை பல மடங்கு ஏறி இருக்கு, இடுபொருட்களுடைய விலை பல மடங்கு ஏறி இருக்கு, எந்திரங்களுடைய வாடகை ஏறி இருக்கு, கூலி என்பது உயர்ந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்தா அது கட்டுப்படியான விலை அல்ல. மத்தியில் யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசாத பட்சத்தில் இப்போது தொகுதி மறுசீரமைப்பு பேச காரணம் என்ன என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு பாதிப்பு என முதல்வருக்கு யார் சொன்னது என்று தெரியவில்லை என்றும், மத்தியில் யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசாத பட்சத்தில் இப்போது தொகுதி மறுசீரமைப்பு பேச காரணம் என்ன என்றும் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பினார். மும்மொழி விவகாரத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றே இப்போது இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறாங்க. அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுகிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானாவில் பேசும்போது சொல்கிறாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷனில் 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா, அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்ப மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.